ஹாய். நம்ம எந்த விஷயத்த சொன்னாலும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வழுவழா குழக்கெல்லாம் பேசக்கூடாது. டு த பாயிண்ட் நம்ம பேசினாதான் நமக்கு வேலையாகும். அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இப்படி தாங்க ஒரு பார்வையற்ற இளைஞன் கடவுளை டெய்லி வேண்டிகிட்டே இருக்கான். அப்போது ஒரு நாள் கடவுள் அவன் முன்னாடி தோன்றி, நான் உனக்கு வரம் தரேன், ஆனால் ஒரே ஒரு வரம் தான் தருவேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவன் சொல்லியிருக்கான், சாமி, ஒரு பெரிய அடுக்கு மாளிகை வாசலில் என்னோட கொள்ளு பேரை கையில் தங்க கிண்ணத்தில் பால் சோறு உன்றதை நான் என் கண்ணார ரசிக்கணும், இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். எவ்வளோ திறமை பாருங்க. கொள்ளு பேரை விளையாடுறத அவன் பார்க்கணுமாமா. அப்படின்னா அவன் அத்தனை நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆயுள் கேட்டிருக்கான், தங்க கிண்ணம் கேட்டிருக்கான், பெரிய மாளிகை கேட்டிருக்கான், அதை தவிர்த்து நான் பணக்காரனாக வேற இருக்கணும்னு அவன் கேட்டிருக்கான். எவ்வளோ டேலண்ட்டு! இதை கேட்டு கடவுள் மயங்கியே கீழே விழுந்துச்சாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி தாங்க இருக்காங்க, பயங்கர சாமர்த்தியசாலியாக. யாரையுமே குறைச்சலாக எடை போட்டுறாதீங்க. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.